ஹலோ லவ்லி கேமர்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் தனியொரு இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ பண்ணுவோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கில்டு வார் கைஸ் தரமான கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம்வா. ஸோ யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தான் கில்டு வார் பண்ண முடியும். ஓகேங்களா, என்னுடைய கில்டில் இருக்கிறவங்க மொத்த பேருமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரமான கேம் பிளேவாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிம்னாம் வில்லேஜ் பார்த்தா மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ நான் இங்கேயே இறங்கிட்டு யூடியூன் போட்டேன். ஏன்னா ஒரு சின்ன இஷ்யூனால பார்த்தா லைவ் ஸ்ட்ரீம்லாம் இல்லை. ஓகேங்களா, அப்படியே இறங்கிட்டு பார்த்தா பீமா சக்தி போய்டும். அதுவும் நான் பார்த்தா நெட்வொர்க் இஷ்யூ. தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கேட்பீங்க, ஏன்டா நீ கேம் பிளே விளாட்ற மாதிரி வீடியோ போட மாட்டேங்கிற, அதாவது இந்த மூமெண்ட்டில். ஓகேங்களா, ஏன்னா நான் எடுக்கிறது வந்து பார்த்தா ஆல்ரெடி கேம் விளையாடினது ரெக்கார்ட் எடுத்து நான் போடுறேன். நான் வந்து எந்த யூடியூபர் மாதிரியும் ஓகேங்களா, அதாவது ஃபேஸ் கேம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் தான் கேம் பிளே போடுற மாதிரி எடுத்து போடுவாங்க. தவிர நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா ஃபேஸ் கேம் லைவ் போடுறதில்ல. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் நமக்கு இல்லை. அதனால தான் வந்து பார்த்தோன்னா நான் என்னால் முடிஞ்ச என்கிட்ட என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ நான் அதை வச்சு உங்களுக்காண்டி வீடியோ போடுறேன். சரிங்களா, ஓகேடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நாமளும் வந்துட்டோம். பீமா சக்தியில் ஆல்ரெடி ஒரு ஸ்குவாட் இறங்கிடுச்சு. அது இறங்கின பின்னாடி தான் நாங்களே வந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேராக நான் ரஷ் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் மொத்த பேரும் என் டீம் வந்து பார்த்தோன்னா அடி வாங்கிட்டு இருப்பாங்க. இங்கே ஸ்குவாட் இருக்குது. ஸோ நான் தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நமக்கு ரஷ் பண்ணால் தான் பார்த்தோன்னா பிடிக்கும். சரிங்களா, ஸோ எனிமி இருந்தால் ஓகே, இது கில்டு வார் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்தால் ஒருத்தனுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்து அவனை பார்த்தோன்னா டீம் வைப்பே பண்ணிட்டோம். ஸோ ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நிறைய ஸ்குவாட் இருக்காங்க போல். ஓகேங்களா, ஸோ ஒரே ஸ்குவாட் வந்து பார்த்தோன்னா இல்லை. தென் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கங்கே வந்து பார்த்தோன்னா இருக்கானுங்க. எல்லாமே பார்த்தோன்னா ஒரே ஸ்குவாட் வந்து பார்த்தா கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தா இறங்கியிருக்காங்க போல். ஸோ முன்னாடி ஒருத்தன் பார்த்தா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ அவனை அடிக்கணும், நம்ம டீம்மேட்டை ஃபஸ்ட் நம்ம ஹீல் பண்ணியாச்சு. ஸோ ஹீல் பண்ணிவிட்டு ஆஃப்டர் போய் நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளார ஒருத்தன் வந்தாங்க. ஸோ இவனோட டீம் வைப்பு. ஸோ அப்போது ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா நம்ம டீம் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஸ்குவாட் நம்ம அடிச்சிருக்கோம். அதாவது ஒரே ஒருத்தர் தான் அடித்தோம். பட் வந்து பார்த்தோன்னா அவங்க டீம்மேட் வேறு எங்கன்னா இறங்கி வந்து பார்த்தா டெத் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ தென் நானும் பார்த்தா மெட்டை போட்டாச்சு. ஸோ மெட்டை போட்டு நம்ம டீம்மேட்டும் இருக்கா. இன்னி ஹீல் பண்ணவங்க மேலேருந்து பார்த்தா கீழே வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள வச்சு நம்ம வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தென் வந்து பார்த்தா நானும் இங்கே இருக்கிற லூட்லாம் அடிச்சுட்டு ஸோ பொறுமையாக வந்து பார்த்தோன்னா சுற்றி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தென் இன்னும் கொஞ்சம் லாங்கில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம சர்வே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சர்வே பண்ணிட்டு பின்னாடி தான் நம்ம அட்டாக்கிங்கில் பார்த்தா இறங்குவோம். ஸோ தென் வந்து பார்த்தோன்னாக்கா உள்ளார வந்துட்டு ஸோ இங்கே என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தா பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த கன்று பேர் எனக்கு தெரியல. ஓகேங்களா, அதாவது லான்ச் மினி அட்டாக்கர். சரிங்களா, ஸோ ஓகே. ஸோ தென் நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம்னா போயிடலாம். ஸோ கொஞ்சம் நாய்ஸாக இருக்கணுமா, கான்சன்ட்ரேஷன் பார்த்தோன்னா நம்மளால் வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ தென் வந்து பார்த்தோன்னாக்கா நான் இங்கே இருந்த கோச்சிக்காதீங்க, கீழே நாய்ஸ் போட்டிருக்காங்க வீட்டில். சரிங்களா, தென் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம், சும்மா ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஏன் நிற்கிறேன்னா, ஒன்று நெட்வொர்க் இஷ்யூ. எனக்கு லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைவில் விளாட்ன கேம் ப்ளே தான். சரிங்களா, ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டு. ஸோ நேராக வந்து பார்த்தோன்னா நம்ம உள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்க்கணும், கோச்சிக்கிறாதீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, ஏன்னா கொஞ்சம் இருந்தது பார்த்தா பாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போனேன். ஏன்னா எவ்வளோ நேரம் எனக்கே தெரியல, அந்த ஒரு காரணத்தினால தான். ஸோ நம்ம டீம்மேட்டு மூலையில் நின்றார், அவன் ஒவ்வொரு மூலையில் நின்ட்டாங்க. என்னடா கதைன்ற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் 8 கில் அடித்தோம். பட் பூய் அடிச்சுமான்னு கேட்டிங்கனாக்கா வெயிட் பண்ணி பாருங்கள், அடிச்சுமா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ரைட்டா, ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் பூயாக அடிச்சிருக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ட்ரை மை பெஸ்ட்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ இந்த வாய்ஸ் உங்களுக்கு ஆடிபிளாக இல்லை அப்படின்னாக்கா மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தோன்னா மைக் இருக்குது, மைக்கும் ரிப்பேர் ஆகி போச்சு. ஓகேங்களா, 600 கொடுத்து மைக் வாங்கினேன், நல்லா போச்சு, யூஸ் பண்ணுறதே இல்லை. டெய்லி யூஸஸ் இருந்தால் தான் அதை வந்து பார்த்தா இது பண்ண முடியும். டெய்லி யூஸஸே இல்லை. ஸோ அதனால தான் ஸ்டாண்டு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் சும்மா வாங்கி வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 1600 பார்த்தா வந்தது. யூட்டிலைஸ் பண்ணணும், கன்சம்ஷன் பண்ணுறது தான் நம்ம வாங்கி வச்சுருக்கோம், சும்மா வாங்கி வச்சுருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஃபேஸ் கேம்ப் வீடியோஸ் இதுக்கப்புறம் ஃபேஸ் கேம்ப் போடலான்ட்டு இருக்கேன். தென் வந்து பார்த்தா ஃபேஸ் கேம்ப் லைவ் ஸ்ட்ரீம் போடவும் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா சில ப்ராசஸ் இருக்குது, லேப் இருக்குது. ஸோ லேப்பில் எப்படி மொபைல் கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் பார்த்தா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஆஃப்டர் வந்து பார்த்தா நம்ம வைஃபை செட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு இல்லை, சுத்தமாக இல்லை. ஓகேங்களா, ஸோ பீக்கில் ஒருத்த உள்ளதானா அவனை அடித்து முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் நம்ம கூட கேம் ப்ளே கொடுக்கணும், உங்களோட கண்டு நம்ம சேனலில் வரணும், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்குவாடே அடித்தானுங்களா, ரிவெஞ்ச் அங்கேயே எடுப்பேன் பாருங்கள். ஓகேங்களா, ரிவெஞ்ச் அங்கேயே எடுத்து அந்த ஸ்குவாட் அடிப்பேன்.
அடித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடிப்பேன் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்குவாடில் ஒருத்தனை காலி பண்ணிட்டேன். அவனுக்கு ஹீல் பண்ணுவானுங்க, 3 பேர் அங்கே இருப்பானுங்க ஸ்டேபிளாக. இவர் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கேட்டுட்ருக்காரு. இவருக்கு நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ பிஎம்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க் இஷ்யூவாக என்னன்னு தெரியல, அப்படியே நின்ட்டார், சைலண்ட்டாக ஒரே இடத்துல நின்றுட்டார். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். ஸோ என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஃபேஸ் ரிவீல் கேட்டீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபேஸ் ரிவீல் ஸ்டார்டிங்லேருந்தே என்னோடய ஃபேஸ் கான்ஸ் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து பார்த்தா நம்ம ஃபேஸ் ரிவீல் நீங்கள் கேட்காதீங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் வீடியோஸை பாருங்கள். வீடியோ பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ரிவீல் பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நியூ சப்ஸ்கிரைபர் ஆல் வெல்கம் டு மை தனி ஒருவன் ஃபேமிலி, சரிங்களா. ஸோ இவருக்கு நெட்வொர்க் இஷ்யூ. நம்ம எப்பயுமே லைவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட மட்டும்தான் கேம் ப்ளே பண்ணுவேன். எனக்குன்னு ஓன் ஸ்குவாட் இல்லை, அந்த ஓன் ஸ்குவாட் கூட நான் ப்ளே பண்ணுறதும் இல்லை ஓகேங்களா. ஏன்னா எல்லோரும் போயிட்டாங்க, எல்லாமே பார்த்தா ஜாப் தேடி போயிட்டாங்க. ஸோ ஸ்டடீஸில் ஜாப் இல்லை, மோஸ்ட்லி ஜாபுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சு போட்டாங்க. ஸோ இவர் இந்த லேண்ட்மேன் அடிச்சுட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எதனா ஒரு ஃபீல்டை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தது இந்த யூடியூப். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தா க்ரோ பண்ணணும். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேரியர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பேரியர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வரணும். பேரியர்ஸ்னால் தடை, ஏகப்பட்ட இஷ்யூ, மண்டை வெறி ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தா தடந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன வீடியோஸ் போடணும், ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ ரியாக்ஷன் வீடியோஸும் பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபேஸை காட்டி போடுறது தான் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரியாக்ஷன் வீடியோஸில் என்னோடய ஃபேஸை காட்டி போடுறேன், சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி இதுக்கப்புறம் ரியாக்ஷன் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா ஃப்ரீ ஃபயர் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் தான் போடுவேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஓகேங்களா. ஸோ நம்மளை அடித்தவன் ஒருத்தனை அடிச்சாச்சு, ரிவெஞ்சி எடுத்துட்டோம். இந்த கீழே அடித்தாச்சு, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ அந்த பாட்டு பையனும் அவன் வாண்டடாக வந்து சைடில் மாட்டிக்குவான், அவனையும் டீம் வைப் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ பார்த்துங்க நண்பா, என்ன அடித்தவங்க இந்த பீக்கில் என்னை போட்டு பிறந்தவங்கள ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். அதே 2 பேர் மண்டையை போட்டு கீச்சு விட்டாச்சு ஓகேங்களா. ஸோ மோட்டில் நம்ம 5 கிலோ அடிச்சிருக்கோம் ஓகேங்களா. வெறியான கேம் ப்ளே, தரமான கேம் ப்ளே, சர்கையான்னு பார்த்தா செஞ்சு விட்டுருப்போம். ஸோ ஓகே, இந்த இடத்துல பார்த்தா ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சோம். இத்தனைக்கும் நம்மளோட ஸ்குவாடு பேக்கப்பில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தினாக்கா ஒரு மரணமான குத்தி கேம் பிளேவாக பார்த்தா நம்ம போட்டு குத்தியாச்சு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா ரைட்டில் பார்த்தா ஒருத்தருக்கான், லெஃப்ட்டில் ஒருத்தருக்கான். ஸோ இந்த மேட்ச் மொத்தம் வந்து பார்த்தினாக்கா 13 நிமிஷமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒருத்துக்குங்க. ஸோ நம்ம நிறைய கேம் பிளேஸ் நம்ம இதுக்கப்புறம் போடுவோம். ஒரு பிஆர் மேட்சாகவும் இருக்கட்டும், ஒரு சிஎஸ் ரேங்காகவும் இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு கில்டு வாராகவும் இருக்கட்டும், நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேம் ப்ளே பண்ண கஸ்டம் மேட்சாகவும் இருக்கட்டும், ஒரு ஸ்பின்னிங் ஈவெண்ட்டு எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் இந்த மாதிரி நேச்சுரலாக வேண்டாம் அப்படின்னா சொல்லுங்கள், க்ரீன் ஸ்க்ரீனை போடுறேன். க்ரீன் ஸ்க்ரீனை போட்டு உங்களுக்கு நான் கேம் பிளேயில் வர சைடில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன், சரிங்களா. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி தான் பழைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன் நம்ம சேனலில், பழைய சேனலில். அது வந்து பார்த்தோன்னாக்கா என்கிட்ட ஃப்ளாஷ் எதுவுமே இல்லை, வீட்டு டியூப் லைட்டை போட்டுட்டு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து பார்த்தோன்னா கதவில் கட்டி அந்த ஸ்லாப்பில் வந்து பார்த்தோன்னா செங்கலை வச்சு நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒருத்தனுக்கு செம்ம டேமேஜ், அவனை நம்ம டீமேட்டை போட்டு பிறந்துட்டுருக்கான், அவனுக்கு டேமேஜ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. நம்ம டீமேட்டையும் போட்டு முடிச்சிட்டான். அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணதுலேயே வண்டியில் ஒருத்தன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த வண்டியில் பார்த்தா சல்லுன்னு போயிட்டான். அவனுக்கு எய்மும் வந்து பார்த்தா லாக் ஆகலை. சரி, அந்த எய்ம் லாக் ஆகலையே, அவனை விட்டுட்டு இவனை போயிட்டு நம்ம ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டு நம்ம நேராக வந்து பார்த்தோன்னா ஒருத்தரை ஹீல் பண்ண முடியும், காயின்ஸ் இல்லை, என்ன பண்ணலாம், 600 காயின் வேணும் ஒருத்தரை ஹீல் பண்ணுறதுக்கு. இப்போ காயினும் இல்லை, என்னால் ஹீலும் பண்ண முடியாது. சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நருட்டோ போயிட்டுருக்காப்புல ஓகேங்களா. ஸோ நானும் பேர்லாம் மறந்துட்டேன்பா, எவ்வளோ பேர் நானும் ஞாபகம் வச்சுக்கிறது, எனக்கு மண்டை அடிக்கடி மறந்து போகுது ரைட்டா. ஸோ நேராக வந்து பார்த்தா நம்ம ரஷ் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு அவர் ஆஸ் லெட்டர் பிடிச்சா உள்ளே பூஸ்டப் ஆகி போயிட்டார். சரி நானும் இந்த பக்கம் வந்தேன், சரி ஆஸ் லெட்டர் போட்டு நாமளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் லெட்டர் கிளிக் பண்ணி ஜிப்லைன் ஆஸ்லேட்டர்னு வந்து பாருங்கள், ஜிப்லைனை கொடுத்து இதுக்குள்ளே ஆஸ்லேட்டர் ஓகேங்களா, அதை பூஸ்டப் பண்ணி நம்ம பெட்டை போட்டு அகைன் இங்கேயே இறங்கிறதுக்குள்ளே நம்ம அங்கே பாருங்கள் ஒருத்தன் போயிட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்லா ஃபன்னாக இருக்கும். லாங்கில் போனீங்களே, அதாவது பார்த்தீங்கன்னா மவுண்டைன் டு மைண்ட் அட்டாக்காக இருக்கும் ஓகேங்களா. ஹார்ட் அட்டாக்ன்ட்டு பாருங்கள் ரைட்டா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நேராக கீழே வந்துட்டுனா மேலே பாருங்கள் அடி அடிச்சுட்டு கிடக்கானுங்க. இவனுக்கு அடிச்சுட்டு ஒரே ஒரு அடி தான் ஓசியில் தட்டி தூக்கிட்டேன். ஸோ மேலே ஒருத்தன் போயிட்டு இருந்தான், அவனுக்கு செம்ம டேமேஜ் கொடுக்க அவன் பார்த்தா உள்ளே போயிட்டான். ஸோ நேராக நான் கீழே இறங்கிட்டேன். ஸோ கீழே இறங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 600 காயின் இருக்குது, ஒருத்தரை ஹீல் பண்ணலாம், கண்டிப்பாக ஒருத்தர் நான் ஹீல் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நேராக வந்தாச்சு. ஸோ உள்ளே போய் நம்ம ஒருத்தர் ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துல வந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து வசமாக மாட்டிக்குவோம். ஸ்குவாட் வந்து பார்த்தா உள்ளே பூந்துருவானுங்க, டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள் ஒருத்தர் இருக்கானா. ஸோ இவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள் மண்டை கைஸ் ஓகேங்களா, மண்டை வெறியாக இருந்துச்சாச்சு. பட் இவனை பீக்கில் அடித்த மாதிரியே இருந்துச்சு, கரெக்டு தானே. அப்போ அவன் வேறு ஸ்குவாடா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா பீக்கில் அடித்த மாதிரி சேம் காஸ்டியூம் இருக்கான்.
ஓகேங்களா. நான் மோஸ்ட்லி காஸ்டியூம் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னாக்கா இதுவாக இருக்கும். ஸோ நம்ம டீம்மேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவர் ஒருத்தர் தான் ஹீல் பண்ணிவிடு தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். அங்கே நின்றுட்டுருக்காரு. ஓகே 360 போட்டார், ஹீலை பண்ணிட்டார். இப்போ நான் என்ன பண்ணால் சூப்பர் மெட்டை போடணும். சூப்பர் மெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம தப்பிச்சு போய் நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இந்த பக்கம் லெஃப்ட்டில் எடுத்து உள்ளே போகிறதுக்குள்ளே பின்னாடி எனிமி சுற்றி எனிமி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓகேங்களா. ஸோ நம்ம ஹீலிங் பண்ணணும். ஸோ நேராக இந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து பார்த்தா நம்ம ஹீல் பண்ணுவோம். ஸோ அந்த ஒருத்தர் ஹீல் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தா நம்மளுக்கு போட்டு குட்டுன்னு பார்த்தா செம்ம ரெடி பண்ணுங்க நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடும். எப்படியோ என் சோழி பார்த்தா முடிச்சு விட்ருவாங்க. ஓகேங்களா. எங்கேருந்து அடிப்பானு தெரியல, என் சோழி முடிஞ்சிடும். ஏன்னா நெட்வொர்க்கு சுத்தமாக டவர் இல்லை. பிஎம்எஸ் இறங்குறாரு. பிஎம்எஸ்ஸுக்கு முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சுது. ஏன்னா மொத்தம் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரே ஒரு ஸ்குவாடு தான், என் ஸ்குவாடு ஆப்போனன்ட் ஸ்குவாடு, இன்னும் ஒரே ஒரு பர்சன் தான். இவர் என்ன ஆவாருன்னு தெரியல, நல்லா தான் இருக்கார், ஆனால் எப்படி சாவாருன்னு தெரியல. ஆனால் அவரும் என் டீமில் ஞாபகம் வந்துருச்சு, பிஎம்எஸ் மட்டும் தான் உசுரோடு இருப்பார். அந்த பிஎம்எஸும் அவுட் ஆகிவிடுவார். அவன் போயிட்டு அவன் டீம்மேட் ஒருத்தனை ஹீல் பண்ணுறான், கஷ்டப்பட்டு ஹீல் பண்ணி விட்ருவான். ஹீல் பண்ணாலும் சரி முடிச்சு விட்ருவாங்க மறுகையாக தான். ஏன்னா இவருக்கு நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ இவர் ஆடுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நருட்டோவில் சொல்ல பிஎம்எஸ் சொல்கிறேன். ஏன்னா அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறாரு. ஒருவேளை வீட்டில் ஒர்க் இருக்குன்ட்டு வச்சுட்டு போயிடறாரா என்ன இதுன்னு இன்னும் ஒன்றுமே புரியல. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒருத்தனை அடித்தா நாங்கள் பூயா அடிக்க வேண்டிய மேட்ச்சு நல்லா பார்த்தினாக்கா நாங்களுடைய கில்டு ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிப்போம். நீங்கள் நம்ம கில்டை ஜாயின் பண்ணால் உங்களோட யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கில்டை டெய்லி ஆக்டிவாக இருக்கணும், ஒரு நல்ல கேம் ப்ளேவாக கொடுக்கணும். ஓகேங்களா. அதாவது கில்டு வரலாம் ப்ளே பண்ணணும். க்ளோரி வந்து பார்த்தா 1500 அந்த வீக்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ நேரம் நம்ம வந்தாச்சு. இவர் மட்டும் தான் இருக்கார். ஸோ நம்ம அவரு பார்க்கல, அவள் அசால்ட்டாக முடிச்சு விட்டான். அங்கேருந்தே அடிச்சிட்டான். எப்படி அடித்தான் நானும் பார்க்கல. ஓகேங்களா. அவர் ஒழுங்காக ப்ராப்பராக அடிச்சிருந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மேட்ச் எங்களுக்கு பூயா இருந்திருக்கும். ஸோ இப்போ ஜோனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்லேயே பார்த்தா போட்டு பொழந்துருவாங்க. ஓகேங்களா. இப்போது ஒரே ஒருத்தன் இருக்கார், அவர்கிட்ட காயின் இருந்துச்சு, நம்ம டீம்மேட் கிட்ட காயின் இருந்துச்சு. இப்போ எனிமி என்ன பண்ணாப்போ அந்த காயினை பார்த்தா தூக்கிட்டான். இப்போ அந்த காயினை தூக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், நேராக போய் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போ அவன் எனிமி அங்கே தான் போயிட்டுருக்கான், எங்கே வெண்டிங் மிஷினுக்கு தான் போயிட்டுருக்கான் ஹீல் பண்ணுறதுக்கு. அலைவு பார்த்துங்க 2 அலைவு. ஓகேங்களா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா அலைவு 3 ஆகிடுச்சா, 3 அலைவு ஆகிடுச்சு. அவன் டீம்மேட்டை இறக்கி விட்டான். இப்போ இவர் என்ன பண்ணுவார், நேராக பார்த்தா ட்ராப் அடிக்க போவார். எனிமி ட்ராப் பண்ண வந்து குத்தி அமைச்சிருவான், தம்பி வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே சொல்லியும் அசால்ட்டாக மறுகை ஆகிடும். ஸோ நேராக தாண்டி வர. ஸோ இவர் P90 தான். ஓகேங்களா. இருக்கிற கன்னை வந்து இங்கே அடிச்சுட்டு போகிறாரு. ஸோ இவர் மோஸ்ட்லி ஆறதே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு, பின்னு பக்கு மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா முன்னாடி போகிறாரு, லைட்டாக ரிவர்ஸ் வராரு. ஸோ நெட்வொர்க் இஷ்யூ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஏன்னா ஜியோ சிம்மு போட்டு பொழந்து போகிறானுங்க. அதே மாதிரி கரீனாவும் இப்போ வர நெட்வொர்க்கெல்லாம் கொடுக்குறதில்ல, மொபைல் லேக் அடிக்க ஆரம்பிச்சிடும். எனிமி வந்துட்டானா முடிச்சு விட்ருவோம். இவனே 3 முறை பார்த்துட்டா, சொல்லி முடிச்சிட்டான். வட்டாமாமே